புயல் மழை ஓய்ந்தும் வெள்ளம் வடியாமல் தவிக்கும் வேளச்சேரி மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்காக தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழை முழுவதும் நின்றும் வேளச்சேரி, அங்குள்ள விஜயா நகர், ராம் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழை வெள்ளத்தால் தரைத்தளத்தில் உள்ள வீடுகளில் மழைநீர் இடுப்பளவு தேங்கி இருக்கிறது. மோட்டார் சைக்கிள், கார், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் முழுமையாக பழுதடைந்து விட்டன. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் தனியார் சிலர் படகுகள் மூலம் மீட்கும் பணிகளில் 2வது நாளாக ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு அதிக அளவில் பணம் வசூலிக்கப்படுவதாக இவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு படை வீரர்கள், காவலர்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்பு பணிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தனர். மின்தடை, மொபைல் நெட்வொர்க் பிரச்சினை உள்ளிட்டவைகளால் கடும் சிரமத்துக்கு உள்ளாகிய பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறி வெளியூர்கள் மற்றும் தங்களது உறவினர்களின் இல்லங்களை நோக்கி செல்லத் தொடங்கினர். ஒரு 50 தரம் போட்டு மொட்டை மாடியிலேருந்து கட்டியிருப்பேன், கீழே இருந்து கட்டியிருப்பேன். என்ன மாதிரி எத்தனையோ அஃபெக்ட் ஆனவங்க போட்டுன்னு கட்டியிருக்காங்க. இவங்க இல்லைன்னா எங்களால் போக முடியாது. கண்டிப்பா நான் இவங்களுக்கு தயவு செஞ்சு என்ன நான் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கடவுள் விட்ட சேவகர்கள் இருக்கிறதுனால எங்களால் பொழைக்க முடியுது. இது எங்க வீட்டில் அவ்வளவு டேமேஜஸ் ஆயிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வாட்டர் ஃபுல்லா, எங்க வீட்டில் தண்ணி, கார்ல ஃபுல்லா வாட்டர், பைக் ஃபுல்லா வாட்டர், எல்லாமே ஃபுட்டு நாங்களா மேனேஜ் பண்ணினதான். வெள்ளத்தில் இருந்து காக்க வேளச்சேரி மேம்பாலத்தில் தங்களது கார் உள்ளிட்ட வாகனங்களை பலரும் நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாகவும் மழை நீரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தாலும் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வந்தாலும் பல்வேறு தனியார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் சுயமாக தாங்களாகவே இறங்கி அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை நேரடியாக வழங்கி வருகிறார்கள். அதற்காக அந்த படகுகள் உள்ளிட்டவைகளும் கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது காட்சிகள் வாயிலாகவே பேசுகிறது. குறிப்பாக மின்சாரம் 2வது நாளாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த செல்போன் நெட்வொர்க் கிடைக்கவில்லை. ஒரு உதவி தேவைப்படும் பட்சத்தில் கூட அடுத்தவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைக்குத்தான் இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இந்த வேளச்சேரியைச் சேர்ந்த நபர்கள் எதிர்கொள்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.